நாகை மாவட்டம் கொள்ளிடம் ஆற்றங்கரையில் பக்தன் ஒருவன் வாழ்ந்து வந்தான். திடீரென்று ஒரு நாள் இரவு அவனுக்கு ஒரு கனவு வந்தது. 7 அம்மன்கள் 7 பெண்கள் வடிவில் அவன் முன்னால் வந்து நின்றார்கள். எங்களை நீ கொள்ளிடம் ஆற்றங்கரையில் பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். சப்த கன்னியர்களே தன் கண் முன்னால் வந்து நிற்பதாக உணர்ந்த பக்தன் அடுத்த நாள் காலையில் ஊரில் இருந்த அத்தனை பேரிடமும் நடந்ததை சொன்னான். புலிகள் நிறைந்த காட்டுப்பகுதியில் ஓரிடத்தில் தனியாக 7 அம்மன் சிலைகளை வாங்கி பிரதிஷ்டை செய்தார்கள். புலி அதிகமாக இருக்கும் இடமாதலால் இங்கு பிரதான தெய்வமாக இருக்கும் வைஷ்ணவி தேவிக்கு புலீஸ்வரே என்று நாமம் சூட்டினார்கள். பிரதிஷ்டை செய்த நாள் பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரம். அதனால் பங்குனி மாதத்தில் 11 நாள் உற்சவம் இங்கு கோலாகலமாக நடக்கிறது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கொள்ளிட நதிக்கரைக்கு வந்து அம்மனை தரிசித்து பால்குடம் காவடி ஏந்தி நேர்த்திக் கடனை செலுத்துகிறார்கள். திருமணத்தடை இருக்கும் ஆண்களும் பெண்களும் இந்த 7 அம்மன்களுக்கும் வஸ்திரங்களை வாங்கி கொடுத்து பிரார்த்தனை செய்தால் நிச்சயம் திருமணம் நடக்கும் என்பது நம்பிக்கை. திருமாங்கல்யத்தை வைஷ்ணவி தேவியின் சந்நிதியில் வைத்து எடுத்துச் செல்கிறார்கள். குழந்தை வரம் வேண்டி வருபவர்கள் குழந்தைக்கு பெயர் வைக்கும் வைபவத்தை இங்கேயே நடத்துகிறார்கள். குழந்தையை அம்மனிடம் தத்துக் கொடுத்து பின் வாங்கிச் செல்கிறார்கள். ஒரே சந்நிதியில் 7 அம்மன்கள் வீற்றிருந்து அருள்பாலிக்கும் திருக்கோவில் தான் புலீஸ்வரி அம்மன் ஆலயம். நாகை மாவட்டம் கொள்ளிடம் ஆற்றங்கரையில் இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது. குழந்தை பாக்கியம் வேண்டி தவித்து நிற்பவர்கள், திருமணத்தடையால் அவதிப்பட்டுக் கொண்டிருப்பவர்கள் சமயமிருந்தால் இந்த ஆலயத்துக்கு சென்று 7 அம்மன்களின் அருளாசி பெற்று வாருங்கள். நன்றி.